வாலிப கவிஞர், காவிய கவிஞர் என்று அழைக்கப்படும் கவிஞர் வாலி கடந்த 1931ஆம் ஆண்டு திருச்சி மாவட்டம் திருப்பராய்த்துறையில் பிறந்தார். வாலிக்கு பெற்றோர் வைத்த பெயர் ரங்கராஜன். சிறு வயதில் ஓவியம் வரைவதில் மிகுந்த ஈடுபாடு காட்டிய அவர் ஓவியர் மாலி என்பவரின் மேல் கொண்ட மதிப்பால் தன்னுடைய பெயரை வாலி என்று மாற்றிக்கொண்டார். ஆரம்ப காலங்களில் திருச்சி வானொலியில் பணியாற்றிய போது அவர் எழுதிய கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன் என்ற பாடல் மிகவும் பிரபலமானது. இந்த பாடல் கொடுத்த புகழ்தான் திரைப்படங்களில் பாட்டெழுத வேண்டும் என்ற ஆசையை வாலியின் மனத்தில் விதைத்தது என்று சொல்லலாம். ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கையில்லை, நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கையில்லை, நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. இதையடுத்து சென்னைக்கு வந்த வாலி கடந்த 1958ஆம் ஆண்டு நிலவும் தாரையும் நீயம்மா, இந்த உலகம் ஒரு நாள் உனதம்மா என்ற தன் முதல் பாடலை எழுதினார். கரைமே பிறக்க வைத்தார், எங்களில் கண்ணீர் பிழைக்க வைத்தார். கரைமே இருக்க வைத்தார், பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தார். கரைமே பிறக்க வைத்தார், எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான். இதற்கு பிறகு அவர் தொடர்ந்து பாடல்கள் எழுதி வந்தாலும் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் 1963ஆம் ஆண்டு வெளிவந்த கற்பகம் திரைப்படம்தான் அவரது வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைந்தது. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இன்று ஏழைகள் வேதனை படமாட்டார். பல பாடல்களை வாலி எழுதி வந்தாலும் எம்ஜிஆரின் அரசியல் கொள்கைகளை பரப்பும் விதமாக பல பாடல்களை எழுதும் கவிஞராக உருவெடுத்தார் கவிஞர் வாலி. மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். கடமை அது கடமை. எம்ஜிஆர் மட்டுமின்றி சிவாஜி கணேசனுக்கும் ஏராளமான வெற்றி பாடல்களை எழுதியுள்ளார் வாலி. அடுத்த தலைமுறை நடிகர்களான ரஜினிகாந்த், கமல்ஹாசன் ஆகிய நடிகர்களுக்கும் பல வெற்றி பாடல்களை எழுதியுள்ளார் அவர். குறிப்பாக ரஜினிகாந்த் நடித்து வெளிவந்த மன்னன் திரைப்படத்தில் அம்மாவென்று அழைக்காத உயிரில்லையே என்ற உருக்கமான பாடலுக்கு பல பாராட்டுகளை பெற்றார் கவிஞர் வாலி. நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறொன்று ஏது. அபூர்வ சகோதரர்கள் என்ற படத்தில் இடம்பெற்ற உன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் என்ற பாடல் தேசிய விருதை பெற்றது. நான் சிரிச்சேன் தங்கமே ஞான தங்கமே, அந்த வானம் அழுதாட்டா இந்த பூமியே சிரிக்கும். வானம் போல் சில பேர் சொந்த வாழ்க்கையும் இருக்கும். இதற்கு பிறகு விஜய், அஜித், சூர்யா, சிம்பு, தனுஷ் என பல நடிகர்களுக்கு பல வெற்றி பாடல்களை எழுதியுள்ளார் கவிஞர் வாலி. கடந்த 50 ஆண்டுகளில் 15,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்கள் எழுதி சாதனை படைத்துள்ளார். பல பாடல்களுக்கு விமர்சிக்கப்பட்டாலும் அந்தந்த காலகட்டங்களுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டும் புது விஷயங்களை கற்றுக்கொண்டும் ஜனரஞ்சகமான பாடல்களை படைத்தவர் கவிஞர் வாலி என புகழாரம் சூட்டுகிறது திரையுலகம். மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது.
சினிமா என்பது ஒரு பக்கம் என்றாலும் அவதார புருஷன், பாண்டவர் பூமி, ராமானுஜ காவியம் என பல கவிதை நூல்களை எழுதியுள்ளார் கவிஞர் வாலி. மேலும் கவிதை, பாடல் என்பது மட்டுமின்றி பொய்க்கால் குதிரை, ஹேராம், பார்த்தாலை பரவசம் உள்ளிட்ட படங்களிலும் நடித்துள்ளார் கவிஞர் வாலி. தமிழ்நாட்டின் சிறந்த பாடலாசிரியருக்கான மாநில விருதை 5 முறை பெற்றுள்ள கவிஞர் வாலிக்கு கடந்த 2007ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது இந்திய அரசு. இன்று அவர் மறைந்திருந்தாலும் காற்று மண்டலத்தில் உலா வரும் அவரது பாடல்கள் என்றென்றும் அவர் புகழை நீடித்து நிற்கச் செய்யும் என்பது மறுக்க முடியாத உண்மை.